ஹலோ விவர்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட நெக்ஸ்ட் ப்ரோமோவில் என்ன மாதிரியான எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ராஜி இருந்துட்டு அத்தை ஏதாவது ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள், நான் ஏதாவது பண்ணி கொடுத்துட்டு போகிறேன்றாங்க. இல்லைம்மா ராஜி, டைம் ஆக்சுவலி நீ காலேஜுக்கு போன்றாங்க. இல்லை அத்தை டைம் இருக்குது, ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஆனால் அதுக்குள்ளே பாண்டியன் வந்த உடனே ராஜி வந்துட்டு அத்தை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் ஓடிடுறாங்க. என்னாச்சு கோமதி, ஏன் அவ்வளோ பதற்றமாக போகுது அந்த பொண்ணு அப்படின்றாங்க. ஏங்க நீங்கள் வந்ததுனால தான் அவள் பயந்து போய் போகிறாங்க. தண்ணி எடுத்து வந்து கொடுத்ததுக்கு காஃபி ஏதோ கொடுத்தபோது எவ்வளோ அவளை வந்துட்டு பயங்கரமாக கத்தி விட்டீங்கள்ல, அதனால தான் பயந்துட்டு போகிறாங்க உங்களை பார்த்த உடனே. ஏங்க இப்படி இருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க ராஜுவும் மீனாவும். பாவமாக இருக்கு எனக்கு பார்க்கவே. கோவம் இருக்கலாத, அவங்க பண்ணது தப்பு தான், அதுக்காக இப்படியே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறது, உங்கள் அண்ணனுங்க வந்துட்டு என்னை எவ்வளோ கேவலமாக பேசினாங்களே, அது காரணம் அவங்க தானே அப்படின்றாங்க. தெரியுதுங்க, இருந்தாலும் வந்துட்டு பாவம் நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க மேலே கோவப்படுறது நான் இருக்குது, இவங்க பாவம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் சொல்கிறது இந்த வீட்டில் யார் தான் கேட்குறீங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு அவங்க மாமா கிட்டே வந்துட்டு மாமா நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்கள மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க கடைக்கு போகிறாங்க. அவங்க கடையில் வந்துட்டு அவங்க சித்தப்பா எல்லாம் வேலை செஞ்சுட்ருக்காங்க. என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு கடைக்காரங்கிட்ட கேட்டிருக்கும்போது அப்போ மீனா வராங்க. ஐயோ மீனா, நீ எங்கம்மா இங்கே அப்படின்றாங்க. ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்றாங்க. இல்லை நான் மாமாவை பார்க்க தான் வந்தேன், அவர் வந்துட்டு வரேன்றாங்க. இன்னும் வரலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்க்குறாங்க. பாண்டியன் வந்துட்டார். அப்போ மீனா போய்ட்டு பாண்டியன்கிட்ட பேச, என்னப்பா நீ எங்கே அப்படின்ட்டாங்க. எதுக்குப்பா இவ்வளோ தூரம் அலைச்சலை பண்ணிட்டு வந்திருக்கேன், ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. இல்லை மாமா, கிளம்பணும், உங்களை பார்க்க தான் நான் வந்தேன்ட்டாங்க. என்னம்மா என்ன பார்க்க எதுக்காக வந்தேன், என்ன பேசணும் அப்படின்ட்டாங்க. இல்லை மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் ஆஃபீஸ்க்கு போனாலும் வந்துட்டு நான் இப்படியே தான் மாமா இருப்பேன், என் மனசுக்குள்ளே வந்துட்டு உறுத்திட்டே இருக்கோம் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இங்கே பாரு எதுக்காக எப்படி பண்ணிட்டுருக்க நீ, சரி கிளம்பு டைம் ஆச்சு. இல்லை மாமா உங்ககிட்ட பேசிக்கணுன்றாங்க. நீங்கள் எங்ககிட்ட பேசாது ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா, நான் யாருமே வந்துட்டு இவ்வளோ மிஸ் பண்ணதில்லை பேசக்கூடாதுன்னு, எனக்கு நீங்கள் பேசுனதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. நாங்கள் பண்ணது தப்பு தான். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. இல்லை மாமா நாங்கள் உங்ககிட்ட கேட்டோம், ஆனால் நீங்கள் ஒத்துக்கலை, அதனால் ராஜுக்காக தான் இப்படி பண்ணேன் நான் அப்படின்றாங்க. ரொம்ப சாரி மாமா, இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டோம், நீங்கள் மட்டும் எங்ககிட்ட பேசாமல் இருந்துடாதீங்க. எங்கள் அப்பா அம்மா எங்களை கைவிட்டதுக்கப்புறம் கூட உங்ககிட்ட தான் நாங்கள் இருக்கோம், உங்கள் முகத்தை பார்த்தா நாங்கள் வளர்ந்துருக்கோம், நீங்கள் எங்களை அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறீங்க, அவங்கள மிஸ் பண்ணாத அளவுக்கு, அதனால் எங்களை கிட்ட பேச மட்டும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. ஐயோ மீனா ஏம்மா இப்படிலாம் பண்ணிட்டுருக்கேன், ஒன்றும் கவலைப்படாத, நான் பேசுகிறேம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு மீனா கிளம்பும் போது செந்தில் இருந்துட்டு வர்றாரு. செந்திலை பார்த்த உடனே ரொம்ப கோவமாக வந்துட்டு மீனா போயிடுறாங்க. அதை பார்த்த பாண்டியன் இருந்துட்டு, டேய் செந்தில், அங்கே மீனா போகிற யாரும் இடம் தெரியாமேன்னு வந்து போயிட்டுருக்கியே வந்துடுறியே அப்படின்றாங்க. இல்லைப்பா அவங்க ஆஃபீஸ்க்கு தான் போகிறாள்ல, போயிட்டு போகிறப்பா அப்படின்றாங்க. இங்கே பாருடா, அவள் ஆஃபீஸ்க்கு நடந்தால் போவா, நீ போயிட்டு பைக்கில் போய் விட்டுட்டு போ. இல்லைப்பா அவள் ஆட்டோலேயே போய்ப்பா எப்பயும் போகல அப்படின்றாங்க. இப்போ போகிறியா இல்லையான்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்துட்டு கத்துறாரு. அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா வந்துட்டு டேய் போடா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவை வந்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு ஆறு அடிச்சு. ஆனால் மீன் வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. முன்னாடி போயிட்டு உனக்காக தான் நான் ஆறு அடிச்சுட்டு பின்னாடி வரேன், ஏன் ரோடு அவ்வளோ இருக்கே, நீங்கள் அங்கே போக வேண்டியதானேன்றாங்க. மீனாக இருந்துட்டு, இங்கே பாரு அப்பா வந்து உன்னை பைக்கில் எடுத்துகிட்டு போய்ட்டு விட்டுட்டு சொன்னார், ஓ அவர் சொன்னதுனால தான் வந்தீங்களா அப்படின்றாங்க. என்னால் வர முடியாதுங்க, பெரியவங்க தான் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னா நீங்களும் இவ்வளோ நாள் காதலிச்சு என்னை புரிஞ்சிக்கலல்ல, நான் உங்கள் கூட வரமாட்டேன், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் போயிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோமா மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க. மீனா வந்துட்டு கோமா நடந்து போகிறாங்க. செந்தில் போயிட்டு அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாரு. அவங்க அப்பா வந்து திட்டுறாரு. இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.